கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாய் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையே மாறிவிடும். வாசிக்கலாம் எஸ்றா 4 அதிகாரம் 11 கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். இந்த இஸ்ரவேல் மக்கள் 70 வருடங்கள் அந்நிய தேசத்துல பல பாடுகள் பட்டு அடிமைகளாக இருந்து இப்ப எருசலேமுக்கு திரும்ப வந்திருக்காங்க. எருசலேம் முற்றிலும் நிர்மூலமாக்கப்பட்ட ஒரு பட்டணம். இந்த எருசலேம் எப்படி எதிரிகளால் சூறையாடப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டுமே என்றால், எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புலம்பலின் புஸ்தகத்தை நம்ம வாசித்தா நம்ம கற்றுக்கொள்ளலாம். அது எருசலேமின் அழிவை குறித்தும் இஸ்ரவேலின் அடிமைத்தனத்தை குறித்தும் எழுதப்பட்ட ஒரு புலம்பல். இப்படி ஒன்றுமே இல்லாத எருசலேமுக்கு திரும்ப வந்திருக்காங்க. ஏன் வந்திருக்காங்க? கடவுள் அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி வந்திருக்காங்க. இப்படி பல பாடுகள் பட்டு தங்களுடைய வாழ்க்கையில் 70 வருஷத்தை தொலைத்து எதிர்காலத்துக்கு என்ன செய்யலாங்கிற ஒரு உறுதி இல்லாமல் இருக்கிற ஜனங்கள் கர்த்தரை எப்படி துதிக்கிறாங்கன்னு பாருங்களேன். முதல்ல அவங்க சொல்கிறாங்க, கர்த்தர் நல்லவர், He is good. நம்மளுடைய கஷ்டங்களுக்கு காரணம் கடவுள் கெட்டவர் இல்லை நமக்கு தீமையை விளைவிக்கிற தேவன் என்பது அல்ல. மாறாக இந்த 70 வருடங்கள் தேவன் நம்மை சிட்சித்தது நம்முடைய நன்மைக்காக. நாம் மனம் திரும்ப வேண்டும், நம்ம அவருக்குள்ளாக வளரணுங்கிறதுக்காக. அடுத்து, இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. இவங்க 70 வருஷம் கடவுள் எங்களை கைவிட்டு விட்டாரே, இஸ்ரவேலை இப்படி அழித்து போட்டு விட்டாரு என்று கடவுளுக்கு எதிராக குற்றம் சுமத்தாம அவங்க சொல்றாங்க, இஸ்ரவேலுக்கு எதிராக கர்த்தருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. கடவுளுடைய கிருபை தான் நம்மளை இங்க மீண்டும் அழைத்து வந்திருக்கு. கடவுளுடைய கிருபையை நினைத்து அவர்கள் ஆண்டவரை துதித்தார்கள். ஏன்னா தேவன் உண்மையாகவே தன்னுடைய நீதியை செயல்படுத்தி இருப்பார் என்றால், தன்னுடைய கோபத்தை காட்டியிருப்பார் என்றால் இஸ்ரவேல் என்ற ஒரு நாடு இல்லாமல் போயிருக்கும். அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறதுனால அவங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர்களை தண்டிக்கல. நம்முடைய வாழ்க்கையிலும் தெய்வன் அதே தான் செய்கிறாரு. அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருப்பாரு என்றால் நம்ம எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிருப்போம். ஆனால் அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நம்மை தண்டியாமல் நம்ம மீது இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படி சொல்லி அவங்க புகழ்ந்து பாடினாங்களாம், மாறி மாறி பாடினார்களாம். அதாவது அந்த கொயர் டீமும் பாடுறாங்க, மக்களும் பாடுறாங்க. அப்போ கர்த்தரை துதிக்கையில் அவங்க என்ன பண்ணாங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு கம்பீரமாய் ஆர்ப்பரித்து அஸ்திபாரம் போட்டார்கள் என்று நம்ம பார்க்க. அந்த கர்த்தருடைய துதி என்ன பண்ணுது, அவங்களுக்கு பலனாய் மாறுகிறது, அவர்களுக்கு சந்தோஷமாக மாறுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஏன் கர்த்தரை துதிக்கிறதில்ல? நம்ம ஏன் கர்த்தருடைய நன்மைகளை நினைத்து பார்க்கறதில்ல? ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே ஏன் உடனடியாக நம்ம கர்த்தரை குறை கூறுகிறவர்களாக இருக்கிறோம்? ஏனென்றால் நாம் கர்த்தர் எவ்வளவு நல்லவர், இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர் என்பதை வேதபூர்வமாக அறியாதவர்களாக இருக்கிறோம். அதை நாம் அறிந்து கொள்ளும்போது நம்மை அறியாம கர்த்தருக்கு துதி செலுத்தணும்னு நமக்குள்ளாக தோணும். அந்த ஆண்டவரை துதித்து அவர்களை மகிழும் போது நாம் அவருக்காக பெரிய காரியங்களை செய்யும்படியாக நம்முடைய கரங்களும் நம்முடைய உள்ளமும் திடப்படும். எனவே கர்த்தருடைய நன்மை, அவருடைய கிருபை, அவருடைய உத்தமத்தை நினைத்து பார்க்கும் ஒரு இருதயத்தையும் மனக்கண்களின் தேவன் நமக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.